அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கூலி படம் எப்படி இருக்கு சார்? நல்லா இருக்குது. நான் வந்து கேரளா தான், நான் இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன். மோஸ்ட்லி எல்லோரும் கேரளா பீப்புள் எல்லாம் ரஜினி சாரோட படம் எல்லோரும் பார்க்கும். எல்லோரும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னேன், ஆனால் படம் நல்லா இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸும் வருது. ஆனால் இன்றைக்கி 6th டே படம் தேட்டரில் அந்த வைப் எப்படி இருக்குது? இல்லை, காலையில் வந்தாலே தெரியுமில்ல, இந்த டைமிலும் கூட ஃபுல்லாகிடுச்சுன்னா நல்லா இருக்குது படம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லா இருக்குது. நீங்கள் நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்களா? அந்த நெகட்டிவ் ரிவ்யூ பார்த்துட்டு நெகட்டிவ் எல்லாம் எல்லாருமே சொன்னது பார்த்தேன். ஆனால் ரஜினி சார் படம்னா அது நமக்கு ஒரு தனி ஒரு இதல்ல, நம்ம நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. நிறைய பேர் வந்து கூலி படத்தை விஜயோட ஃபேன்ஸ் தான் வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு ஃபேன்ஸோட இதில்லை, அது நம்ம எல்லாருமே ஃபேன்ஸ் தானே. தமிழ்நாட்டில் கேரளாவில் எல்லா பீப்புளோட படமும் பார்க்கும். விஜய், ரஜினிகாந்த், அஜித் எல்லோரும் ஃபேன்ஸ் தான். ஆனால் எல்லோரும் படமும் பார்க்கும். உங்களுக்கு படத்தில் ரஜினி சாரை தவிர இந்த இவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா பர்டிகுலராக யாரை சொல்லலாம்? இல்லை, எல்லாருமே நல்ல சூப்பராக அபிநயிச்சிருக்கு, நல்லா சூப்பராக இருக்குது. பார்ட் 2க்கான லீடு கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டாக. பார்ட் 2 வந்தால் எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்? பார்ட் 2 வர மாதிரி ஒரு ஃபீல் வரல, ஆனாலும் படம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காரு. கூலி படம் எப்படி இருக்குது சார்? நல்லா இருந்தது. ஆல்ரெடி ஒரு வாட்டி பார்த்துட்டேன். இப்போ செகண்ட் டைம் கூட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட ஒரு வாட்டி பார்க்குறேன். இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகி 6வது நாள் தேட்டரில் அந்த வைப் எப்படி இருக்குது? தியேட்டர் வைப் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இருந்த மாதிரி தான் இன்றைக்கி வைப் இருந்தது. எஸ்பெஷலி இப்போது யங்ஸ்டர்ஸ்லாம் கூட வந்து படத்துக்கு நல்ல என்ஜாய்மெண்ட், நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் நடுவில், யங்ஸ்டர்ஸ் நடுவில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது படத்துக்கு. ஸோ ஃபஸ்ட் டே இருந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் படத்தில் அவ்வளோ நெகட்டிவாலாம் ஒன்றுமே கிடையாது படத்தில். டெஃபரெண்ட்டாக ஒன் டைம் பார்க்கலாம், படம் நல்லா இருந்துச்சு படம். நீங்கள் நெகட்டிவ் ரிவ்யூ பார்த்துட்டு வந்தீங்களா? அந்த ரிவ்யூ பார்த்துட்டு இப்போ உங்கள் மைண்ட் செட் என்னவா? இல்லை, நான் ரிவ்யூ பார்த்துட்டுலாம் படத்துக்கு வரல. நான் ஃபஸ்ட் டேவே பார்த்துட்டேன் படம். எனக்கு ஃபஸ்ட் டே பார்க்கும்போதே வந்து ஓகே ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்னு தான் தோணுச்சு ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. அதுக்கப்புறமா பார்க்கும்போது அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் எதுக்கு இருந்ததுன்னு எனக்குமே சுத்தமாக புரியல. கண்டிப்பாக பார்க்கலாம் ஒரு வாட்டி படம். நிறைய பேர் இப்போ வந்து கூலி படத்தை வந்து விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸ்மே போய்கிட்டு இருக்குல்ல. அதெல்லாம் யாரோ ஒரு ஃபியூ பீப்புள் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு ஆக்டரோட ஃபேன்ஸ் எடுத்துலாம் எதுவும் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச விஜய் ஃபேன்ஸை கூட இன்றைக்கி வந்திருந்தாங்க. அவங்களாம் கூட படம் நல்லா என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க என் கூட. ஸோ அந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு ஆக்டரோட ஃபேன்ஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அது இண்டஸ்ட்ரிக்கு தேவையில்லாத இதுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்தது படம், பார்க்கலாம் கண்டிப்பாக. நீங்கள் ஃபஸ்ட் டே பார்க்கும்போதும் இப்போ செகண்ட் டைம் பார்க்குறீங்க இல்லையா? ஃபஸ்ட் டைம் இந்த விஷயத்தெல்லாம் நான் நோட் பண்ணல, இப்போ இது நோட் பண்ண நல்லா இருக்குது அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஸோ ஒரு இது பர்டிகுலராக இன்றைக்கி நான் நோட் பண்ணது என்னென்னா, லைக் ரஜினி ஃபஸ்ட்டு பண்ணுற மர்டர் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தண்ணி அடிச்சதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு ஒரு மர்டர் பண்ணுவார். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு சத்யராஜ் கிட்ட வந்து இந்த மாதிரி தண்ணி அடிச்சுட்டு ஒரு 20 பேரை கொலை பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா அவர் ஸ்டாப் பண்ணியிருப்பார் குடிக்கிறத. இன்றைக்கி வந்து இப்போது பார்க்கும்போது வந்து திருப்பியும் ஒரு வாட்டி தண்ணி அடிச்சு தான் ஃபஸ்ட்டு மர்டர் பண்ணியிருப்பார். ஸோ அது வந்து இப்போ பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது, சீன்ஸ் இருக்குது படத்தில். ஆனால் லோகேஷ் டச் வந்து கண்டிப்பாக நீங்கள் விக்ரம் அண்ட் கைதி இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி இல்லை படம். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கண்டிப்பாக. ரஜினிக்காக லோகேஷ் எடுத்த படம், அவ்வளோதான். முழுக்க அந்த மாதிரி தான் உங்களுக்கும் ஃபீல்? ஆமாம். இதில் தலைவருடைய ஆக்டிங்கை தவிர எனக்கு இவங்களோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்து பர்டிகுலராக அப்படின்னா யாரை சொல்லலாம்? ஃபுல்லாக ரஜினி தான். ரஜினிக்கு நெக்ஸ்ட் வந்து ஷோபின். அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆன விஷயங்கள், அவர் இப்படி இருக்காருப்பா அப்படின்னா என்ன சொல்லலாம்? இந்த ஏஜ்லேயும் அவர் நடிக்கிறாரு, ஃபேன்ஸ் என்டர்டெயின் பண்ணுறாரு. அதுதான் 75 இயர்ஸ்லேயும் பண்ணுறாருன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். சாங்ஸ் வைப் எப்படி இருக்குது சார் தேட்டரில்? சாங்ஸ் எனக்கு வந்து படத்தோட போன சாங்ஸ் வந்து நல்லா இருந்தது. பட் வந்து தனி தான் பார்க்குறதுக்கு வந்து அதுக்கு லோகேஷ் ஆல்ரெடி சொன்னார்ல, கமர்ஷியல் வேல்யூக்காக சாங்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். படம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகி 6 நாள் ஆகிடுச்சு. தேட்டரில் அந்த வைப் எப்படி இருக்குது? மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது, ட்விஸ்ட்லாம் நல்லா இருக்குது. அப்புறமா ஃபஸ்ட் டைம் தெலுங்கு ஆக்டர்ஸ்க்கும் தமிழ் ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப சண்டை வர மாதிரி நல்லா இருந்தது. நிறைய படத்தை பற்றி பேட் ரிவ்யூஸ் எல்லாம் வருது இல்லையா? மிக்சட் ரிவ்யூஸ், நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வருது. அதை பார்த்துட்டு தான் படத்துக்கு வந்தீங்களா? இல்லை படம் வந்து அதை பற்றியே யோசிக்கல. ரொம்ப ட்விஸ்ட்டாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், நெக்ஸ்ட் அவ்வளோதான். உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? சூப்பராக இருந்தது. கூலி படம் பார்த்தீங்களா சார்? எப்படி இருக்கு? பார்த்தேன் மேடம், நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது மூவி.
நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்தது, அந்த மாதிரி தான் இருக்கா படம்? இல்லை இல்லை, நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம், படம் நல்லா தான் இருக்குது. இன்னைக்கு டே 6 தியேட்டரில் அந்த வைப் எப்படி இருக்கு சார்? சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் டே இருக்க மாதிரி. ஃபஸ்ட் டே இருக்கிற மாதிரி இருக்குது. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அது ரொம்ப நெகட்டிவாக பாசிட்டிவாக அதெல்லாம் இல்லை. எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், படம் நல்லா இருக்கு. Okay, உங்களுக்கு ரஜினி சாரை தவிர இந்த படத்தில் வேற யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது சார்? கிளைமேக்ஸில் அமீர் கான் அவர் சூப்பராக அந்த கேமியோ ரோலாக இருந்தாலும் சூப்பராக பண்ணியிருந்தார். அப்புறம் நாகார்ஜுனா பக்காவாக எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அவருக்கு சூட் ஆகுது. இந்த படத்துலையும் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பார்ட் 2க்கான லீடு கடைசியாக ஒரு சின்னதாக கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் பார்ட் 2 வந்ததுன்னா நீங்கள் பார்ப்பீங்களா? எவ்வளோ ஈகர் சார் அந்த படத்தை? கண்டிப்பாக பார்ப்பேன். ஏன் சார்? ஏன்னா ஒரு ஹைப் கொடுத்துட்டாங்க, வந்தால் நல்லா தான் இருக்கும். கூலி படம் லோகேஷோட டச்சில் இருக்கா இல்லை தலைவரோட டச்சில் இருக்கா சார்? தலைவரோட டச்சில் இருக்குது. கூலி படம் எப்படி இருக்குது சார்? ரொம்ப நல்லா இருந்ததுமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்போ நாங்கள்லாம் வந்து 70ஸ்லேயே வந்து ரஜினியினுடைய இதை பார்த்துருக்கோம். ஸோ சில சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது போனால் ஒரு கேள்விக்குறி, 3 முடிச்சு, இதெல்லாம் எங்களுக்கு அந்த பழைய ஞாபகம் வருது. ஸோ அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அந்த மெயின்டைன் பண்ணுற பாடி மெயின்டெனன்ஸ், அந்த அப்பியரன்ஸ் வந்து சேம் அப்படியே இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் அப்படியே பழைய நினைவுகளில் பின்னோக்கி போனோம். டோட்டலாக வந்து எல்லாமே ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. டிஏஜிங்லாம் பண்ணியிருந்தாங்க, விண்டேஜ் ரஜினி சார் எல்லாம் பார்த்துருந்தோம் ஸ்க்ரீனில். அந்த மொமெண்ட் பற்றி சொல்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ரொம்ப அற்புதமாக இருந்தது. ரொம்ப டோட்டலாகவே எல்லாமே நல்லா இருந்ததுமா. தேங்க்யூம்மா. கூலி படத்தோட ஃபர்ஸ்ட் டேலேருந்து கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது சார். நிறைய பேர் அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸை பார்த்துட்டுமே படத்துக்கு வந்ததாக சொன்னாங்க. நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தீங்களா? டோட்டலாக வந்து ஒரு படம் வந்தது அப்படின்னா அது எல்லாருமே ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஒப்பீனியனுங்கிறத வந்து நம்ம அதை தான் இது பண்ணிக்கணும். ஸோ அது நெகட்டிவ்ஸும் வரும். விஜய் சாரோட ஃபேன்ஸ்ன்னு சொல்கிறாங்களே சார், அதெல்லாம் எந்த அளவு? தெரியலம்மா, நம்ம அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியல. பட் டோட்டலாக என் இதில் கேள்விப்பட்டேன். ஸ்ருதிகாசன் இருந்தது, ஹிந்தி ஆக்டர்ஸ் அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. நாகார்ஜுன் அவங்க இதுவும் நல்லா இருந்தது. ஸோ எல்லாமே ஓவராக இருந்தது. தேங்க்யூ. இப்போது நிறைய பேர் கூலி படத்துக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் தராங்க. டே 1லேருந்து ஒரு மிக்சடான ரிவ்யூ வந்தது. செகண்ட் ஹாஃப்லலாம் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது. படம் நல்லா தான் இருக்குது நிறைய பேர் சொன்னாலும் இந்த மாதிரி ரிவ்யூஸ் வருதுல்ல சார், ஆஸ் அ ரஜினி ஃபேனாக உங்களுக்கு அது எப்படி இருக்குது? ஆக்சுவலி வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கொடுக்கறது வந்து என்ன கேட்டால் இது இங்கே கரெக்ட் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் பீப்புள்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உழைப்பு எத்தனையோ குடும்பங்கள் வாழுது. இதனால் இதை வந்து சிம்பிளாக வந்து படம் ஓட விடாமல், சப்போஸ் பிடிக்கலையா பார்த்துட்டு ஏதோ அவங்க சும்மா இதுமாரி நெகட்டிவாக கொடுக்காம ஓகே போகலாம். ஜஸ்ட்டு அதுமாரி தள்ளி போகிறது தான் நல்லது. சும்மா வந்து நம்ம இதாகணுங்கிறதுக்காக சில பேர் அந்தமாரி பண்ணுறாங்க. அதுமாரி பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் இல்லை, உழைப்புங்கிறது கடின உழைப்பு. ஒரு படங்க எடுக்கிறதுனால எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பேக்கெண்டில் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க, லைட்ஸ்மேன்லேருந்து எவ்வளோ பேக்கெண்ட் ஆர்டிஸ்ட்டு எவ்வளோ பேரோட உழைப்பு இதெல்லாம் வீணாக போகுது இல்லையா? அதனால் ப்ரொடியூசருமே வந்து பார்த்திங்கனாக்கா பெரிய லெவலில் பாதிக்கப்படுவாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு டைரக்டரோட கனவும் பாதிக்கப்படும். அவர் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலில் அவரோட இதுக்கு மூவ் ஆக முடியாது. அவர் எவ்வளவோ கனவுகளோடு வந்திருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு. இப்போ லோகேஷே வந்திருக்கிறாருனாக்கா சாதாரணமாலாம் அவர் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டார். அப்படிங்கிறப்ப அவரோட இதுவுமே பாதிக்கப்படும் இல்லையா? அதனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கறத முடிஞ்சோடையும் தவிர்த்துறது நல்லது. இப்போது இந்த படத்துக்கு இந்த மாதிரி ரிவ்யூஸ் வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் சாரோட ஃபேன்ஸ் தான் வந்து இந்த படத்தை வந்து இந்த மாதிரி டிமோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் கேள்விப்பட்டீங்களா சார்? அது பற்றி எனக்கு தெரியலை. பட் ஆனால் அந்தமாரி ஒன்றும் இது பண்ணுறாங்களான்னு தெரியலை. சில பேர் இவங்களோட இதை பெருசாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுனால நெகட்டிவ் கொடுக்குற மாதிரி தான் கமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தோணுதே தவிர, விஜய் சாரோட ஃபேன்ஸோ இல்லை அஜித் சாரோட ஃபேன்ஸோ அதுமாரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அது வந்து ஒரு எப்படி சொல்லணுனாக்கா ஒரு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி இவங்க ரசிகர்கள் அவங்க ரசிகர்களும் சண்டை போட்டுக்கிட்டு அந்தமாரி தான் போவோம். அதுமாரி போகாமல் இருக்கணும்னாக்கா இந்தமாரி வதந்திகள்லாம் பரவாமல் இருக்கிறது நல்லது. ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையாக இருக்கும்.
அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். அதுமாரி தெரியல எனக்கு. அந்தமாரி எதுவும் விஜய் ஃபேன்ஸோ இல்லை மற்ற நடிகரோட ஃபேன்ஸோ இதை கெடுக்கிறது மாரிலாம் எனக்கு தெரியலை. பட் ஆனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லதுன்னு, அதான் ஆரோக்கியமானது சினி இண்டஸ்ட்ரிக்கும் சரி.